இந்த காலத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சின்ன பிசினஸ்ல இருந்து பெரிய பிசினஸ் வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்குது. எதனாலன்னு ஒரு 5 ரீசன்ஸ்ல நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், ரீச் எ வைடர் ஆடியன்ஸ். இன்டர்நெட்டை அதிகமா மக்கள் யூஸ் பண்றனால ஒரு பிசினஸ் அதோட பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் வேர்ல்டு ஃபுல்லா என்னன்னா ரீச் பண்ண வைக்க முடியும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை ஸ்பெசிஃபிக்கா ஐடென்டிஃபை பண்ணி ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்கை விட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல உங்களுக்கு கஸ்டமர்ஸ் அதிகமா கொண்டு வரும். செகண்ட், காஸ்ட் எஃபெக்டிவ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்கை விட ரொம்பவே செலவு கம்மியா இருக்கும். எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள்ல பார்த்துடலாம். ஒரு ஆட் டிவி ஆர் நியூஸ் பேப்பர்ஸ்ல நீங்க போட்டீங்கன்னா லாக்ஸ் கணக்குல செலவாகும். ஆனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல கம்மியான ரேட்லயே நீங்க ஆட் கேம்பெயினை ரன் பண்ண முடியும். அதுலயும் முக்கியமா ROI, அதாவது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை ட்ராக் பண்ண முடியும். நீங்க போட்ட ஒரு 1000 ரூபீஸ்ல எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்குங்கிறத நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ட்ராக் பண்ண முடியும். ஆனா ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல நீங்க ட்ராக் பண்ண முடியாது. தேர்ட், இன்க்ரீஸ் பிராண்ட் அவேர்னஸ். உங்களோட பிராண்ட சோஷியல் மீடியா, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் இந்த மாதிரி ஆன்லைன் சேனல்ஸ் மூலமா உங்களோட பிராண்ட இன்னும் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துறதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். Fourth, build relationship with customers. நீங்க சோஷியல் மீடியாஸ்ல உங்களோட கஸ்டமர்ஸ் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது கஸ்டமர் லாயல்ட்டி இன்க்ரீஸ் ஆகும். அது மூலமா உங்களோட சேல்ஸும் அதிகரிக்கும். ஃபைனலா ஃபிஃப்த் ஒன், மெஷர் சக்சஸ். நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இந்த இன்சைட், அனலிட்டிக்ஸ் இந்த மாதிரி பல ரிப்போர்ட்ஸ் என்னன்னா நீங்க பார்க்க முடியும். இது மூலமா உங்களோட பிசினஸ் எந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அதுவும் உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா இந்த அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட், இந்த இன்சைட் ரிப்போர்ட் என்னன்னா உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.